சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மட்டன் சுக்காவுக்கு உயிர் கொடுக்குறதே இந்த மசாலா தான். 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கூடவே வந்து ஸ்டார் பூ அண்ட் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் கல்பாசி. இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 5 முந்திரி பருப்பு. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், 4 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இது கூடவே நல்லா 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணும். இதை நல்லா ஆயிலில் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கு இஞ்சி மட்டனை உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. மசாலா வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேங்காய், தக்காளி எதுவும் ஆட் பண்ணாதனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வைக்க யூஸ் பண்ண தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா வாசனை போகிறதுக்காக நல்லா பெரட்டி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக லைம் ஜூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான மட்டன் சுக்கா ரெடி. நெக்ஸ்ட்டு சண்டே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாய்.